1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேர்தலை சந்திக்கிறாரு. தேர்தலை சந்திச்சு அவர் முதல் தேர்தலையே ஆட்சி அமைக்கிறாரு. அந்த நேரத்துல உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அவருக்கு ஏகப்பட்ட பிரஷர் கொடுக்குறாங்க இதே திமுக. சேம் இப்போ ஒரு சினாரியோ அந்த ஒரு 60 ஆண்டு வரலாற்றுல இப்ப அதுக்கப்புறம் உருவாயிருக்கு. அந்த 50 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மனுஷன், அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, தளபதி விஜய். அங்க எம்ஜிஆர் அப்படிங்கிற பார்த்தனா அந்த 3 எழுத்துங்கிறது மாதிரி இங்க விஜய் அப்படிங்கிற 3 எழுத்து. அந்த 3 எழுத்து இன்னைக்கு மொத்த தமிழகத்தையும் தமிழக அரசியலையும் புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க எல்லாம் காசு கொடுத்து கூட்டம் கூட்டினது, காசு கொடுத்து பப்ளிசிட்டிக்கு இது பண்ணது. ஆனா இது எதையுமே பண்ணாம ஒரு மனுஷனுக்கு போற இடம் எல்லாமே மாநாடாவும் பப்ளிசிட்டியாவும் அமைஞ்சது தளபதி விஜய்க்கு மட்டும்தான். தனித்த பெரும்பான்மையோட இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறாரு. அதோட மட்டும் இல்லாம அவருக்காக உசுர கொடுக்கன்னு காத்துக்கிட்டு இருந்த தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அவங்க எல்லாருமே விஜயை யாராரோ கைவிட்டாலோ அவங்க பார்த்தனா கைவிடல. அதை தாண்டி இப்ப முதலமைச்சரா அவர் தான் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைமைக்கு வந்ததும் இப்ப விஜய் எப்படி இருக்காரு, அவர் என்ன மனநிலைமையில இருக்காரு, மக்கள் எப்படி கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய ஃபுல் வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.